அடுத்து நம்ம டாபிக்ல வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வித் சேம் டைமென்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு ஆர்டரை ஒரு சில குவான்டிட்டியை செலக்ட் பண்ணி எழுதி போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன கேட்டுறாங்க, ஒரே பரிமாணங்களுடைய இருவேறு இயற்பியல் அளவுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுறாங்க. அல்லது இங்கிலீஷ் சொல்லணும்னா which are the following quantities having similar dimensions, quantities having similar dimensions அப்படின்னா மோர் தென் ஒன் குவான்டிட்டியா இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டைமென்ஷன் ஃபார்முலா வரும். ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன் ஃபார்முலா எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி அதை மட்டும் எழுதி போட்டிருக்கோம். அதை வந்து தனித்தனியா நீங்க இந்த மாதிரி படம் மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ டைம் இன்வெர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன குவான்டிட்டிலாம் வருது பாருங்க. ஆங்குலர் வெலாசிட்டி, இதுக்கு முன்னாடி இந்த டேபிள் காலம்ல போன வீடியோல நான் போட்டிருந்தேன். ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன்லாம் போட்டிருந்தேன். அதுல நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன வருது, t⁻⁻⁻1, அது எப்படி வருதுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சினா 1/time அர்த்தம், அதுக்கும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா. வெலாசிட்டி கிரேடியன்ட், சரிங்களா? அப்ப இது மூணுக்கு என்னது, ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா. t⁻⁻1 சொல்லலாம், அல்லது நம்ம m0 l0 t⁻⁻1, இதுதான் நம்ம சிம்பிளா அப்படி எழுதிருக்கோம், சரிங்களா? அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் அல்லது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு குவான்டிட்டி. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். நீங்க வந்து ஃபார்முலா எழுதி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் போடணுமா, ஃபோர்ஸ் பை லென்த் போடலாம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இது என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், ஹுக்ஸ் ஃபார்முலா. F ஈக்குவல் டு மைனஸ் kx, இப்படி சொல்லலாம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ன்றது k தான், சரிங்களா? அப்போ k வேணும்னா k is equal to F by x, force by distance or force by length. அப்போ ரெண்டுமே ஃபார்முலாவே சேமா தான் இருக்கு. அப்போ டைமென்ஷன் கண்டிப்பா சேமா தான் வரும், சரிங்களா? அதனால ஸ்பீடு, வெலாசிட்டி L⁻⁻1 இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸ்பீடுன்னு சொல்லலாம், வெலாசிட்டி சொல்லலாம், சிமிலர் குவான்டிட்டிஸ் தான். ஆனா இது ஸ்கேலார், இது வெக்டார், அந்த மாதிரி மைனூட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்து பாருங்க ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். வெயிட்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இன்டு கிராவிட்டி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், வெயிட்னா m இன்டு ஆக்சலரேஷன் இன்டு கிராவிட்டி, ஜின்னு போட்டுக்கணும், சரிங்களா? த்ரஸ்ட், உந்து விசை அப்படின்னு சொல்லலாம். இது எனர்ஜி கிரேடியன்ட். சோ எல்லாத்துக்கும் நீங்க ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலா டைமென்ஷன் போட்டீங்கன்னா ml t⁻⁻2 அப்படின்னு கிடைக்குது. இந்த நாலு குவான்டிட்டியும் சிமிலர் டைமென்ஷன் உள்ள குவான்டிட்டிஸ். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஃபார்முலா சொல்லலாம், கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் என்ன அர்த்தம், g m m or m1 m2 கூட சொல்லிக்கலாம். m1 m2 by r, இதான் ஃபோர்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை another மாஸ், சரிங்களா? இப்போ இந்த m1ன்றத மாஸோட எர்த், சாரி எர்த்தோட மாஸ் me அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மேல இருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, இது எர்த் மேல உள்ள ஒரு பொருள். இந்த எர்த் மேல இருக்கிற பொருள் வந்து ஸ்மால் m அப்படின்னும், எர்த்தோட மாச கேபிட்டல் M சஃபிக்ஸ் E அப்படின்னு நான் எழுதுறேன், சரிங்களா? அப்ப இது m1 இது m2 நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ g m1 m2, m1க்கு பதிலா mg, m2க்கு பதிலா ஸ்மால் m, இது மேல. அப்ப இது சுத்தி இருக்கிற ஃபீல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டுன்றது இந்த மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் தான், அந்த ரீஜன் தான். அப்ப இந்த m கேன்சல் பண்ணிடுவீங்க, gm by re², ரேடியஸ் ஆஃப் எர்த் re² போடலாம். இதே ஃபார்முலா ஆக்சலரேஷன் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு இதே ஃபார்முலா தான் வருது, சரிங்களா? கிராவிட்டி ஃபார்முலா என்ன, இதுக்கு என்ன செய்வீங்க, F is equal to mass into acceleration, force formula. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, F is equal to g m1 m2 by r². ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்க. ma, a போல g போட்டுக்கலாம், g m ஸ்மால் m by r e² போடலாம். m கேன்சல் பண்ணிடுவீங்க. இந்த ஃபார்முலாவும் பாருங்க, இதுவும் இந்த ஃபார்முலாவும் சிமிலரா இருக்கா? அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோ சிமிலர் ஃபார்முலாஸ் வருது, அதனால கண்டிப்பா சிமிலர் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஆக்சலரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இதுக்கு நீங்க டைமென்ஷன்ஸ் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் L⁻⁻2, டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர் அல்லது வெலாசிட்டி பை டைம், அந்த ஃபார்முலாவும் இதுதான். அப்போ these are the three quantities having L⁻⁻2 dimension formula. The dimension formula having similar சாரி கட் பண்ணுங்க, மாத்தி சொல்லிட்டேன். அதாவது டைமென்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து எதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில டைமென்ஷன் ஃபார்முலா L² t⁻⁻2 ரெண்டு குவான்டிட்டிக்கு சிமிலரா இருக்கு. நான் அப்பப்போ தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் எழுதி போடாத ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி போட்டுறேன். அது வந்து நீங்க பார்த்து அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃபார்முலா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V = gm/r ஃபார்முலா. ஜின்றதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது வந்து m இன்வர்ஸ் L³ T⁻⁻2 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. பை இன்னொரு m இருக்கு, அப்புறம் பை r இருக்கு, டிஸ்டன்ஸ் L. இப்போ L இங்க ஸ்கொயர் போட்டுக்கலாம், m இன்வர்ஸ் அடிச்சிடலாம். அப்ப L T⁻⁻2 மட்டும் தான் இருக்கும். ஆல்ரெடி m இல்ல, L T⁻⁻2 L ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப L ஸ்கொயர் T⁻⁻2 இது மட்டும் தான். அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் பாத்தீங்கன்னா Q = ml ஃபார்முலா. L-க்கு நீங்க ஃபார்முலாவை மாத்திடுங்க. லேட்டன்ட் ஹீட்க்கான ஃபார்முலா L Q/m. சோ இதுக்கு நீங்க டைமென்ஷன் எழுதுனீங்கன்னா இந்த குவாண்டிட்டி வருதா, இந்த குவாண்டிட்டி வருது. அடுத்து இது நம்ம ஏற்கனவே டைமென்ஷன்ஸ்ல இது மூணுமே நம்ம எழுதிட்டோம். எனர்ஜி பதிலா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதியிருந்தேன். டார்க், ஒர்க், இது மூணுக்கு நீங்க டைமென்ஷன்ஸ் எழுதுனீங்கன்னா mL² T⁻⁻2 கிடைக்குது. அதர் குவான்டிட்டிஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஆங்குலர் மொமெண்டம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஏற்கனவே இது மாடியூல்ல இதுல வந்து டெரைவ் பண்ணிருக்கேன். ஆங்குலர் மொமெண்டம் பாருங்க, ஆங்குலர் மொமெண்டம் என்னது, L = mvr. சரிங்களா? இப்போ m என்ன அர்த்தம், m மாஸ், v னா L T⁻⁻1, r க்கு இன்னொரு L போடலாம். அப்போ m L² T இன்வர்ஸ் போடலாமா? இந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு, mL² T⁻⁻1. சரிங்களா? அப்போ ஆங்குலர் மொமெண்டம்க்கும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலான்னு உருவாயிடுச்சு. அந்த மாதிரி வேற என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கு பாருங்க. எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி பை வால்யூம் எழுதுங்க. வால்யூம்க்கு L³ போடுங்க, எனர்ஜிக்கு mL² T⁻⁻2 போட்டீங்கன்னா இத சால்வ் பண்ணீங்கன்னா mL இன்வர்ஸ் T⁻⁻2 கிடைச்சிடும். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், இந்த மூணு மாடுலஸ்க்கும் சேம் ஃபார்முலா, டைமென்ஷன் ஃபார்முலா. பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த நாலுக்கும் ஒரே மாதிரியான டைமென்ஷன் ஃபார்முலா கிடைச்சிடும். அடுத்து லாஸ்ட் ஒன், டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் என்ட்ரோபி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, ஹீட் கெபாசிட்டி பாத்துருக்கீங்களா? ஹீட் கெபாசிட்டினா என்ன அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறோம், Q/T. அப்போ இதுவும் Q/T தான், ΔQ/ΔT, எனர்ஜி பை டெம்பரேச்சர், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். சோ எல்லாமே சிமிலர் குவான்டிட்டியா இருக்கு. சரிங்களா? அப்போ क्वेश्चनல இனிமேல் சிமிலர் குவான்டிட்டி ஆர் சிமிலர் டைமென்ஷன் ஃபார்முலா உள்ள வெவ்வேறு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அவங்க கேட்கறாங்கன்னா இந்த டயகிராம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது அதை குயிக்கா உடனே எழுத ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 ஃபார்முலாஸ், 10 டயகிராம்ஸ். இந்த 10 டயகிராம்ல என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் ஒரே மாதிரியான டைமென்ஷன் ஃபார்முலா வச்சிருக்கு அப்படின்னு மெமரி பண்ணிருங்க. எக்ஸாம்ஸ்க்கு இது ஷார்ட் கட்டுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.